ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிசிஏ செகண்ட் செமஸ்டர் மேக்ஸோட ஃபர்ஸ்ட் யூனிட்டோட செகண்ட் மாடியூல் தான். ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல்ல பெர்னாலி ஃபார்முலா என்ன, அதனால எப்படி சம் சால்வ் பண்ண முடியுங்கிறத பார்த்துட்டு பேசிக்கா 2-3 சம் சால்வ் பண்ணிட்டோம். ரைட், இந்த வீடியோ ரெடக்ஷன் ஃபார்முலா. ஸோ ரெடக்ஷன் ஃபார்முலாவை பார்க்க முன்னாடி இப்போ இந்த பெர்னாலி ஃபார்முலாங்கிறதே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஒரு ஆல்டர்டு வெர்ஷன் தான் அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்டா? ஸோ 12th மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ரெடக்ஷன் ஃபார்முலாவை ஒரு இது டெரைவ் பண்ணிட்டோம்னா, ஏன்னா ஏன் அப்படிங்கிற கேள்வி தெரிஞ்சா மட்டும்தான் பை ஹார்ட் பண்றதுமே கொஞ்சம் லாஜிக்கலா ஈஸியா இருக்குங்கிறது என்னோட பாலிசி. அதனால அந்த மொத்த ரெடக்ஷன் ஃபார்முலாவை டெரைவ் பண்றதுக்கு பதிலாக ஒரு ரெடக்ஷன் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்டகிரேஷன் ஆஃப் சைன் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ். இன்டகிரேஷனோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இன்டகிரேஷன் ஆஃப் சைன் எக்ஸ் இருக்கு, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது சைன் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படிங்கிறதுக்கு இன்டகிரேஷன் கிடையாது. டிஃபரன்சியேஷன் பண்ணிக்கலாம், இன்டகிரேஷன் பண்ண முடியாது. சிம்பிளா சொன்னா, டிஃபரன்சியேஷன்ல எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் வந்தா அலோவ் பண்ண முடியும். ஒரு கான்ஸ்டன்ட் இருந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் வந்தா மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. பட் இன்டகிரேஷனை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆஃப் எக்ஸ் இருந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் வந்தா கூட அதை நான் அலோவ் பண்ண மாட்டேன், பண்ண முடியாது. மேபி எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 2x த ஹோல் ஸ்கொயர் ஓகே, எக்ஸ் கியூபுக்கு பதிலாக 3x கியூப் ஓகே, சைன் எக்ஸுக்கு பதிலாக சைன் 3x ஓகே. பட் சைன் எக்ஸுக்கு பதிலாக சைன் கியூப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் கியூபுங்கிற ஃபங்க்ஷனும் சைன் எக்ஸுங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து வர்றது, அதை இன்டகிரேட் பண்ண முடியாது. ரைட். ஸோ இந்த மாதிரி சம்ம 12th ஆக்சுவலா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா 1 இன்டூ சைன் கியூப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு எடுத்து 1 விஆவும் சைன் கியூப் எக்ஸ் டிஆவும் எடுத்து விஆவும் எடுத்து பண்ணிருப்போம். ஐ மீன் யூஆவும் எடுத்து பண்ணிருப்போம். கொஸ்டினே திருப்பி வரும், அதை சிம்பிளிஃபை பண்ணிருப்போம். பட் இங்க ரெடக்ஷன் ஃபார்முலாக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நான் இன்டகிரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு பிரிக்கிறேன். ரைட், இதுதான் என்னோட I3. அதாவது ரெடக்ஷன் ஃபார்முலால IN சிம்பிளிஃபைடா இருக்கும். ஸோ I3. பார்ட்ஸ், இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா என்னன்னா, இன்டகிரல் UV dx is equal to UV dash மைனஸ் இன்டகிரல் U1 V dash dx. இதான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸோட ஃபார்முலா. இதை சிம்பிளிஃபை பண்ணி தான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் வந்துச்சு. ஆல்டர்னேட்டா பிளஸ் மைனஸ் வந்ததை கவனிச்சிருந்திருப்பீங்க. மறுபடியும் இது UV பை பார்ட்ஸ்ல போய்கிட்டே இருக்கும். ரைட். ஸோ எக்ஸ் பவர் என்னன்னு வரும்போது அது கட்டாயம் முடியுங்கிறனால நம்மளால அதை போட முடிஞ்சு பெர்னாலி ஃபார்முலா. ஸோ இங்க ரெடக்ஷன் ஃபார்முலாக்கு போறோம். ஃபர்ஸ்ட் நான் இதை இந்த பார்ட்ஸ் ஃபார்முலால மட்டுமே போடுறேன். ஸோ என்னோட I3 என்ன, இன்டகிரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் டிஎக்ஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தேவையில்லைங்கிறனாலும் இதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு, அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூங்கிறது சைன் ஸ்கொயர் எக்ஸ், பிங்கிறது சைன் எக்ஸ் டிஎக்ஸ். சரியா? U1 ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன். சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு 2 சைன் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸோட டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ், பி டேஷ்ங்கிறது சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் மைனஸ் காஸ் எக்ஸ். அப்ப நான் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலால போட்டேன்னா I3 is equal to U sin square x into minus cos x minus integral 2 sin x cos x into minus cos x dx, which is equal to minus sin square x cos x minus of minus plus 2, ஏன்னா இந்த மைனஸை வெளியே எடுக்கிறேன், integral 2 sin x into cos square x dx. ஸோ இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு 10th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ 11th 12th இல்லை இது, ஸோ எல்லாருக்குமே தெரியணும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த ஃபார்முலாவை என்னால் எம்ப்ளாய் பண்ண முடியும். இப்போ என்னோட I3 வில் பிகம் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 2 இன்டூ 2 வாட்டி 2 போட்டுருக்கேன், 2 into integral sin x into 1 minus sin square x in மாறும். கிளியரா? dx. ஸோ கொஸ்டினே திரும்பி வரும். நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, இந்த பார்ட்ஸ்ல போடும்போது 12th போட்டிருப்பீங்க அப்படின்னு. இங்கேயும் கிட்டத்தட்ட அதே தான் வருது பாருங்க. மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ் பிளஸ் 2 into integral sin x
minus dx இதை எடுத்துட்டு minus இது plus 2 into minus, so minus 2 integral sin square x dx, sin cube x dx, sin into sin square. இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இது அப்படியே கொஸ்டின் தான், கரெக்டா? ஸோ அப்போ நான் இதை i3 பக்கம் எடுத்துட்டு போறேன். ஸோ இதுவுமே minus 2 i3ன்னு மாற முடியும். ஸோ minus sin square x cos x plus 2 integral sin x dx, integration of sin x வந்து again minus cos x minus 2i3. அப்ப இந்த 2i3 அங்க வந்தா plus 2i3 ஆ மாறும். so 3i3 is equal to minus sin square x cos x minus 2 cos x. so i3 is equal to minus 1 by 3 sin square x cos x minus 2 by 3 cos x. கிளியரா? இதுதான் நமக்கு i3 ஓட ஃபார்முலா. சோ இது வந்து இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ஒன்லி சைன் கியூபா இருந்துச்சு. சைன் பவர் 5 இருந்தா நான் இன்னும் 3 வாட்டி பண்ணியிருக்க வேண்டியிருக்கும், கரெக்டா? சோ அப்படி போய்கிட்டே இருக்கும். பட் இந்த சைன் பவர் காஸ் பவர் அப்படின்னு வரும்போது கட்டாயம் கொஸ்டின் ஒரு பாயிண்ட்ல ரிப்பீட் ஆகும், அதுல மாற்றம் கிடையாது. அப்ப இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகுதுன்னு எனக்கு தெரியும் போது இதை சிம்பிளிஃபை பண்றதுதான் ரெடக்ஷன் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ரெடக்ஷன் ஃபார்முலா எழுதுறேன். ஃபார் in equal to integral of sin power nx dx இப்படி இருந்துச்சு அப்படின்னா in is equal to minus 1 by n sin power n minus 1 x cos x. Clear? Minus minus n, sorry, plus n minus 1 by n n minus 2. இதுதான் வந்து ஃபார்முலா. கிளியரா? in minus 2னா n விட 2 நம்பர் கம்மி. கிளியரா? சோ இப்போ நான் இதையே வந்து in-க்கு யூஸ் பண்றேன். எனக்கு i3 இருந்துச்சு, நான் இங்க ரெடக்ஷன் ஃபார்முலா வச்சு இன்டகிரேஷன் பண்ணா வருதான்னு பாக்குறேன். sin cube x dx. so n equal to 3. so அப்ப in equal to minus 1 by 3 sin power n minus 1, which is sin square x cos x plus n minus 1, that is 2 by 3. கரெக்டா? n வந்து 3, in minus 2. அப்போ இன்டகிரல் n minus 2 னா sin x dx. இப்போ இன்டகிரல் sin x dx என்ன? minus cos x. so minus 1 by 3 sin square x cos x minus 2 by 3 cos x plus c. ஸோ கான்ஸ்டன்ட் போடுவோம், பட் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இப்போதைக்கு. அந்த கான்ஸ்டன்ட் ஏன் அப்படிங்கிறத நான் கூட்டு போல. ரைட்? ஸோ இதுதான். ஸோ கிட்டத்தட்ட அதே ஆன்சர் தான் பாருங்க. கிட்டத்தட்ட இல்லை, அதே ஆன்சர், அதே தான் வரணும். ஸோ ரிடக்ஷன் ஃபார்முலா எப்படி வருது அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ரைட்? அப்போ நம்ம வந்து இந்த ஒவ்வொரு இதுக்கும் இந்த டெரிவேஷனை பார்த்துட்டு இருக்க அவசியம் இல்லை. நமக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது, ஃபார்முலால போட்டா கிடைக்குது அப்படிங்கிறது புரியுது. ஸோ நம்ம எல்லா ரிடக்ஷன் ஃபார்முலாவையும் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து ஆல்ரெடி எழுதிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா in is equal to integral sin power n x dx. so in is equal to minus 1 by n sin power n minus 1 x into cos x plus n minus 1 by n into integration of I power n minus 2 dx. but integration தேவையில்லை, i நாலே அதானே. so n minus 1 into n, in minus 2 னா இன்டகிரல் அந்த n-க்கு பதிலா 2 நம்பர் கம்மி பண்ணி போட்டுக்கலாம். ரைட்? செகண்ட் ஃபார்முலா in is equal to integral cos power nx dx. ஸோ அப்போ என்ன வரும்? in is equal to கிட்டத்தட்ட அதே தான், பட் பிளஸ் வந்துடும் 1 by n cos 1 by n cos power n minus 1 x into sin x plus n minus 1 by n into in minus 2. இது செகண்ட் ஃபார்முலா. ரைட்? கிட்டத்தட்ட நிறைய ஃபார்முலா இருக்கு, எல்லாத்துக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங்லேயே போக போறது இல்லை. பேசிக்கா ஒரு 3 ஃபார்முலா பார்த்துட்டு அதை வச்சு சம் பார்த்துட்டு ரெண்டாவது தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4-5 ஃபார்முலா கொஞ்சம் இம்பார்ட்டண்டா ஃபீல் ஆகுறது மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். தேர்ட் ஃபார்முலா இன்டகிரல் எக்ஸ் பவர் என் இ பவர் ஏஎக்ஸ் டிஎக்ஸ். ரைட்? இது எல்லாமே கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். இந்த டைப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல பண்ணும்போது கொஸ்டின் ரிப்பீட் ஆகிற டைப், எதுவுமே வேனிஷ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி டைப். கிளியரா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு in is equal to integral x power n, integral போட்டேன், கொஸ்டின் தான் எழுதியாச்சு. ஸோ in is equal to e power ax by a.
இது இன்டகிரேட் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கேன் e power ax by ax power n minus n by a I n minus 1. கேர்ஃபுல்லா இருக்கேன், இங்க n minus 1 தான். கிளியரா? ஃபோர்த் ஃபார்முலா in is equal to im n, அதாவது sin and cos காம்பினேஷன், sin power mx cos power nx dx. ஸோ அப்போ im, n is equal to ஒருத்தர u எடுப்போம், ஒருத்தர v எடுத்திருப்போம். ஸோ cos power n minus 1 into x sin power m plus 1 into x by m plus 1 n plus n minus 1 by m plus n into im, n minus 2. n க்கு மட்டும்தான் 2 கம்மியாகும். கிளியரா? கேர்ஃபுல்லா இருக்கு. im, n minus 2. இப்போ வந்து எனக்கு சப்போஸ் லிமிட்ல இன்டகிரல் 0 to pi by 2 அப்படின்னு கொடுத்து sin power nx dx அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்மும் இருக்கு, ரைட்? ஸோ இது பை ஒன்னு என்ன ஆடா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்ல என்ன ஈவனா இருக்க வாய்ப்பு இருக்கு, ரைட்? என்ன ஆட் என் ஈவனுக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிற டெரிவேஷனும் இருக்கு. அதையும் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? அப்படி போடலைனாலும் ப்ராப்ளம் இல்லை, நீங்க இந்த ஒரு ரெடக்ஷன் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், இதை வச்சே பண்ணிடலாம். கடைசியா என்ன வரும்னு நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பதிலா மேபி காமனா வெளியே எடுக்கிற ஃபார்மேட்ல ஒரு ரெடக்ஷன் ஃபார்ம், ஐ மீன் அப்கிரேடட் வெர்ஷன் ஆர் சிம்பிளிஃபைடு வெர்ஷன் ஆஃப் ரெடக்ஷன் ஃபார்முலா இருக்கு, அது என்னன்னு பார்த்துடலாம். அந்த ஃபார்முலா தெரிஞ்சதுக்கு முன்னாடி, ரைட், இந்த லிமிட் அப்ளை ஆகும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சாதான் அந்த ஃபார்முலா ஏன்னு தெரியும். நான் டீட்டெயில்டா ஃபார்முலாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், மேபி நெக்ஸ்ட் வீடியோல நான் சம்ஸ் போடுறேன். ஸோ இப்போ எனக்கு லிமிட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு சம் எடுக்கிறேன். இன்டகிரல் 0 to pi by 2 cos x dx இப்படி இருந்துச்சுன்னா இதோட இன்டகிரேஷன் என்ன? sin x. லிமிட் வந்து 0 to pi by 2 cos x க்கு sin x, அதாவது sin pi by 2 அப்பர் லிமிட் மைனஸ் sin 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். sin pi by 2 1 மைனஸ் sin 0 0. இதே இது எனக்கு இப்போ இன்டகிரல் ஆஃப் sin ஸ்கொயரே போடுவோமா? sin ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா sin ஸ்கொயர் எக்ஸ் வேண்டாம், நான் கொஞ்சம் முன்னாடி போட்ட ஃபார்முலாவே எடுக்கிறேன். நான் sin ஸ்கொயர் ஈஸியாவே போட்டுடலாம் ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணி. ஸோ நான் இங்கே வரேன், இங்க in போட்டோம்ல, இருக்கு இந்த i3 சம்ம நான் லிமிட் எடுக்கிறேன் 0 to pi by 2. இன்கேஸ் இந்த in வந்து இன்டகிரல் 0 to pi by 2 sin பவர் 3x dx இப்படி இருந்துருச்சுன்னா என்னோட ஃபார்முலா என்ன வந்திருக்கும்? மைனஸ் 1/3 sin ஸ்கொயர் எக்ஸ் cos x, லிமிட் என்ன? 0 to pi by 2 பிளஸ் 2/3 மைனஸ் 2/3 இல்ல மைனஸ் 2/3 cos x 0 to pi by 2. நான் லிமிட் அப்ளை பண்ணேன்னா மைனஸ் 1/3 இன்டூ சைன் ஸ்கொயர் pi by 2 cos pi by 2 மைனஸ் சைன் ஸ்கொயர் 0 cos 0 மைனஸ் 2/3 cos pi by 2 minus cos 0, which is equal to cos pi by 2 cos 90 0 sin 0 0, இது 0 ஆயிரும், மொத்தமா 0, cos 90 0, இது 1, so minus of minus வெறும் 2/3 மாறும். சரியா? வெறும் 2/3 தான் எனக்கு ஆன்சர். அப்ப எனக்கு இந்த 0 to pi by 3 ஆட் நம்பரா இருக்கும் போது இப்படி முடிஞ்சிருது. சப்போஸ் ஈவன் நம்பரா இருந்தா வேற மாதிரி முடியும், பட் 2/3 முடிகிறது ரொம்ப முக்கியம். கிளியரா? ஸோ அப்ப இதே மாதிரி எனக்கு எல்லா டேர்முக்கு போகும்போது அந்த சைன் ஸ்கொயரும் காசும், சைனும் காசும் சேர்ந்து இருக்கிற டேர்ம் எல்லாமே கட்டாயம் 0 ஆயிரும். ஏன்னா ஒன்னுல சைன் 0னா இன்னொன்னுல காஸ் 0. அப்ப இந்த ப்ராடக்ட் டேர்ம் கடைசி டேர்ம் மட்டும்தான் மிச்சம் இருக்கும். இடையில எனக்கு இந்த 2/3 வரும். இந்த 2/3 நல்லா பாத்தீங்கன்னா n-1/n. கிளியரா? இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இதை தான் வந்து ரெடக்ஷன் ஃபார்முலால நம்ம அப்ளை பண்ண போறோம். அதாவது ஃபார் லிமிட் 0 to pi by 2 டைப். ஸோ லிமிட் 0 to pi by 2 டைப் சைன் பவர் nx dx, அதுக்கு என்ன ஃபார்முலா, அதே மாதிரி cos x என்ன ஃபார்முலா, இதுலயே n வந்து ஆடா இருந்தா என்ன ஃபார்முலா, ஏன்னா ஆட் அண்ட் ஈவனை பொறுத்து எனக்கு அவுட்புட் மாறும். ஆடுக்கு என்ன ஃபார்முலா, ஈவனுக்கு என்ன ஃபார்முலாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து எனக்கு n ஆட் அப்படின்னா formula in is equal to n-1/n into n-3/n-2 into almost இது அப்படியே லாஸ்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல பண்ண மாதிரி இல்ல, n-5/n-4
into n minus 7 by n minus 6 etc up to 2 by 3 க்கு அப்புறம் into 1 முடியும். இது எப்போ n ஆடா இருந்தா நம்ம 3 க்கு போட்டோம் கரெக்டா. சப்போஸ் n ஈவனா இருந்தா, சப்போஸ் n வந்து ஈவனா இருந்தா in is equal to இதே தான் n minus 1 by n into n minus 3 by n minus 2 etc 2 by 3 into pi by 2 னு முடியும். கிளியரா? 2 by 3 into pi by 2 முடியும். இதுதான் டிஃபரன்ஸ். இதை தவிர பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. n ஈவன் n ஆடுக்கு இதுதான் டிஃபரன்ஸ். என்ன sin ஸ்கொயர் நான் சைட்ல போட்டுறேன் கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காக. நான் sin ஸ்கொயர் இன்டகிரேட் பண்றேன். ஸோ i2 ஈக்குவல் டு இன்டகிரல் 0 to pi by 2 sin square x dx. கிளியரா? ஸோ sin square x க்கு ஃபார்முலா என்ன? இப்போ நான் in மடி போட்டேன் அப்படின்னா i2 is equal to minus 1 by 2 கரெக்டா, minus 1 by n. So minus 1 by 2 sin power n minus 1, that is sin x into cos x, right? Plus தானே, plus in minus 2 plus in minus 1 by n. So plus n minus 1, that is 2 minus 1, 1 divided by n வந்து again 2 into integral of, correct? ஏன்னா in minus 2 தான் integral of sin n minus 2 னா sin power 0x dx. anything power 0 என்ன 1. so இங்கேயும் 0 to pi by 2, 0 to pi by 2. நான் சொன்ன மாதிரி சைனும் காசும் மல்டிப்ளை ஆகி pi by 2 0 வந்துச்சுன்னா sin pi by 2 1னா cos pi by 2 0, cos 0 1னா sin 0 0. இது மொத்தமாவே 0 ஆயிர போகுது. இதை நான் நெக்லெக்ட் பண்ணிடலாம். 1 by 2 into integral of sin power 0x dx. So sin power 0x dx na 1x 0 to pi by 2 limit 1 dx 0 to pi by 2, which is 1 by 2 into x to the power 0 to pi by 2, which is 1 by 2 into pi by 2 minus 0. So இங்க ஆக்சுவலா வந்து 2 by 3 முடியாது. n ஈவனுங்கிறனால ஆட் நம்பரை மைனஸ் பண்ணா மேல ஆட் நம்பர் வரும், கீழே ஈவன் நம்பர் மைனஸ் பண்ணா ஈவன் நம்பர் வரும், அது மட்டும். ரைட். ஸோ 2 by 3 into 1 முடிஞ்சா n ஆடு, 1 by 2 into pi by 2 முடிஞ்சா n வந்து ஈவன். அவ்வளவுதான். ரைட். இந்த ரெண்டும் தெரிஞ்சா போதும், சைனோட ரெடக்ஷன் ஃபார்முலா இஸ் டன். கிளியரா? ஸோ இதே மாதிரி காசுக்கும் ரெடக்ஷன் ஃபார்முலா இருக்கும், பட் நம்ம சைனுக்கு பார்த்துருக்கோம். அடுத்து காசுக்கு போயிடலாம். காசோட ஃபார்முலாக்கு வந்தோம்னா, காசோட ஃபார்முலால எனக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒரு பிளஸ் எக்ஸ்ட்ரா வருது, ரைட்? இங்க மைனஸ்க்கு பதிலாக பிளஸ் வருது. பட் எனிவே இந்த டேர்ம் 0 to pi by 2 போடும்போது காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் எக்ஸ்னாலும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் எக்ஸ்னாலும் அது மொத்தமா 0. மிச்சம் இருக்கிறது யாரு? n minus 1 by n, இங்கேயும் n minus 1 by n, in minus 2 in minus 2. ஸோ ஃபைனலா காஸ்ல போய் முடியும். சைனுக்கு முடியறதுக்கு பதிலாக காஸ்ல முடியும். அப்பவுமே எனக்கு என்ன? காஸ் பை பை 2 மைனஸ் 0ன்னு வரப்போகுது. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ இதே தான் போக போகுது. n ஆடு n ஈவனுக்கு வரும். ஸோ அப்போ அது சம்ஸ் வரும்போது அதை ஃபார்முலாவா அந்த இடத்துல பார்த்துக்கலாம். இந்த சம்ஸுக்கு இவ்வளோ போதும். ஏன்னா சம் ஒன்று போட்டுடலான்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு சம் நம்ம எடுத்துக்கலாம். நான் எடுத்துக்க போற ஃபர்ஸ்ட் சம் question number 1. Evaluate integral 0 to pi by 2 sin power 7x dx. Obviously 0 to pi by 2 வந்துருச்சு. n வந்து ஆடுன்னு நமக்கு தெரியும். n is odd. சரியா? ஸோ அப்போ ஃபார்முலா என்ன? ரெடக்ஷன் ஃபார்முலா படி in is equal to n minus 1 by n into n minus 3 by n minus 2 into etc 2 by 3 into pi by 2. கரெக்டா? ஸோ n ஆடுனா pi by 2க்கு 1 முடியும். n ஈவன்னா தானே எனக்கு pi by 2 முடியும். ஸோ n ஆடுங்கிறனால it has to end with 1. ஸோ அப்போ n எவ்வளவு? 7. ஸோ 7 minus 1 by 7 into 7 minus 3 by 7 minus 2 into இதுவே 4 by 5. ஸோ அடுத்து 7 minus 5, இதுவே 2 வந்துருச்சு. ஸோ இங்கே நான் நிறுத்திக்கலாம். 7 minus 6 into 1, 7 minus 4. So 7 minus 1. So 6 by 7 into 7 minus 3. 6 na அடுத்து 2 குறையும். 4 by 5 into 2 by 3 into 1,
which is equal to இதை கட் பண்ணலாம் 3 and 2 வரும். வேற யாரையாவது கட் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ 2 into 4 8, 8 2s are 16, 16/35 இதான் என்னோட ஆன்சர். கரெக்டா? ஸோ இதை இன்டகிரேட் பண்ணா எனக்கு கிடைக்க போற ஆன்சர் 16/35. கிளியரா? ஸோ ஒரு சம் தான் நான் இந்த வீடியோக்கு சால்வ் பண்றேன். என்ன வீடியோ ஆல்ரெடி லென்த்தா போயிருக்கும், பிளஸ் நானுமே வந்து நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்கிறனால உங்களை நான் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கலாம். ஸோ கொஞ்சம் தெளிவாகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ வீடியோவை நல்லா பாருங்க, கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். அகெயின் அந்த கான்செப்ட்ஸ் புரிஞ்சாதான் இந்த சம்ஸ்க்கு இந்த ஃபார்முலாவே போதும். டு பி ஃபேன் சம் பண்றதுக்கு ஃபார்முலா போதும். அது ஏன் எதனால இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இன்டெப்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கதா நான் நம்புறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. உங்களுக்கு புரியுதாங்கிறது நீங்க பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ புரிஞ்சிச்சு, டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஸோ தட் யூ கேன் டூ தி சம்ஸ். அடுத்த வீடியோவோட உங்களை கூடி சீக்கிரம் மீட் பண்றேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.